தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 15வது நாள். இன்றைய தியானம் அப்போஸ்தலர் நடபடிக்கை 10ஆம் அதிகாரத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, கொர்நேலியுவை நாம் சந்திக்க போகின்றோம். பரிசுத்த ஆவியானவருடைய அதிசயமான வழிநடத்தலை பார்க்க வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களோடு கூட நீர் இன்னுமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்த சில அதிசயமான வெளிப்படுத்தலை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு போதனை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தியானத்தை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். நான் அடிக்கடி சொல்லுகிறது போல தயவு செய்து இந்த முழு அதிகாரத்தையும் நீங்க வாசிக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் விசித்திரமான முறையில, அதிசயமான முறையில கிரியை செய்கின்றதை நாம் பார்க்க போகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் முழு அதிகாரத்தை நீங்க வாசிங்க, சரிங்களா? ஒண்ணு, இந்த அதிகாரத்துல சில விசேஷமான நபர்களை நாம் பார்க்க போறோம். நம்பர் 1, பரிசுத்த ஆவியை பார்க்க போன்றோம். அவர் அதிசயமான முறையில, ஆச்சரியமான முறையில பல காரியங்களை செய்கிறார். எதிர்பார்க்காத காரியங்கள். சில பேர் சொல்லுவாங்க கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னுவாங்க. என்னது, எதிர்பாராதபடி வராங்களா? இருக்கட்டும், அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறத அதிசயமா இருக்கும், நம்ம பார்க்கலாம். அடுத்தது, கொர்நேலியு என்பவன் இருக்கின்றான். அவன் 100க்கு அதிபதி, இட்டாலியன் ரெஜிமெண்டோடு கூட இருக்கிறார். அவன் ரோம அரசாங்கத்தை சேர்ந்தவன். அவன் 100 சோல்ஜர் வச்சிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் லூக்கா என்ன சொல்றாருன்னா, அவன் ஒரு விசித்திரமானவன். அவனுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் ஒரு விசுவாசியை போல இருக்கிறான். ஆனா ஏதோ ஒரு காரியம் குறைகின்றது. அவனுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை செய்து வருகிறான். ஆனா ஏதோ ஒரு ஏக்கம் அவனுக்குள் இருக்கின்றது. இன்றைக்கு அது தீரப்போகுது. அடுத்து யாருன்னா பேதுரு பக்கா யூதன். ஹலால் சாப்பாடு, ஹராம் சாப்பாடு தெளிவாக அதிலே வளர்ந்தவனா இருக்கிறதுனால அவன் அதை குறித்து சில கேள்விகளை வைத்திருக்கிறான். சரிங்களா? நம்ம பார்ப்போம். லூக்கா கொர்நேலியுவை குறித்து இப்படி சொல்லுகிறார். நம்பர் 1, அவன் பக்திமானா இருந்தானாம். டிவவுட் பர்சன். ஒரு பக்தி அவனுக்கு இருந்தது. 2வது, தெய்வ பயம் அவனுக்கு இருந்தது. 3வது, ஏழைகளுக்கு ரொம்ப விடுதலையோடு கூட உதவி செய்கிறவனா இருந்தானாம், ஜெபிக்கிறவனா இருந்தானாம். ஆயினும் நான் சொன்னது போல ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஏக்கம், ஒரு அழுகை, ஒரு கூக்குரல். இது இவ்வளவு தானா, இவ்வளவு இதுக்கு மேல அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையை அறிந்துக்கணும், உண்மை வரணும். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரு தூதன் வருகிறான். என்ன செய்தி? கொர்நேலியுவை பயந்துட்டான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அனுபவம் அவனுக்கு வந்ததில்லை. என்னையா, உன்னுடைய ஜெபமும் நீ ஏழைகளுக்கு கொடுக்கிற தானத்தையும் அது தேவனுடைய சமூகத்துல ஞாபகார்த்த காணிக்கைகளாய் இருக்கின்றது. பேதுரு என்பவன் ஜோப்பாவில் இருக்கிறான். அவனை போய் கூப்பிடு. ஏன் கூப்பிடணும்? பேதுரு கிட்ட தான் இந்த கொர்நேலியு வாழ்க்கையில இருந்த அந்த ஒரு கேள்வி, ஒரு ஏக்கத்தை அவன் மட்டும்தான் தீர்க்க முடியும். சரிங்களா? அது கொர்நேலியுக்கு தெரியாது. ஆனா என்ன செய்யறா? கொர்நேலியு 2 தனக்கு தான் ரொம்ப நம்பி இருக்கிற சோல்ஜர்ஸ், போர் வீரர்களை ஜோப்பாவுக்கு அனுப்புறார். இது காரியம் இங்க இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஜோப்பாவில் என்ன நடக்குதுன்னா, மத்தியான நேரம், பசி நேரம், ஜெபிக்க போறான் பேதுரு. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப உன்னிப்பாக இந்த பேதுருவுடைய சிந்தையில ஒரு மாற்றம் வரணும்ட்டு 3 தரிசனத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த தரிசனத்தை எப்படி தெரிஞ்சிடும்? அந்த ஒரு பெரிய ஒரு ஸ்கிரீன் வருது. அதுல மிருகங்கள் உண்டு. அந்த மிருகம் சாப்பிடு, எழுந்து அடிச்சு சாப்பிடு சத்தம். ஆனா மிருகத்தை பார்த்தா எல்லா மிருகமும் அசிங்கம், அதாவது ஹராம் சாப்பாடுங்க. எப்படி ஆண்டவரே இதை செய்யறது? வளர்ந்ததே யூத காரியத்துல. இதுவே என்னுடைய பழக்க வழக்கங்கள். அதுல ஊறின ஒரு காரியம். 3 தடவை ஒரே செய்தி. என்ன? ஆண்டவர் சுத்திகரித்த ஆகாரத்தை நீ அசுத்தம் என்று சொல்லாதே.
இந்த 3வது தடவை அந்த தரிசனம் வந்த பிறகு கொர்நேலியு வீட்டிலிருந்து வந்த இருவரும் அந்த வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஆவியானவர் சொல்றாரு, இவங்க உன்னை தான் தேடி வந்திருக்கிறாங்க, அவங்களோடு கூட போ. பிரைஸ் காட். ஆவியானவர் ரொம்ப பேச மாட்டாரு போட்டிருக்கு. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படி சொல்லிட்டே போறாரு. இருக்கட்டும், வராங்க, நீங்க தேடுற பேதுரு நான் தாங்க அப்படின்ட்டு அவங்களோடு கூட போறோம். கொர்நேலியு விட்டுட்டான், போயிட்டு வச்சுட்டு வாங்கன்ட்டு போயிட்டு ஒரு நாள் 2 நாள் பிரயாணம் இருந்திருக்கலாம். அவங்களை அனுப்பிட்டு கொர்நேலியு என்னஞ்சிட்டான், இன்னும் 2 நாள் வந்துடுவாங்க, அப்படி பேதுரு வந்துடுவார் அப்படின்ட்டு தன்னுடைய நெருங்கிய நண்பர்களையும் தன்னுடைய எல்லா குடும்பத்தையும் கூட்டி வீட்டில் ரொம்ப எதிர்பார்த்தலோடு கூட உட்கார்ந்துருக்கிறான். ஏன்? அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு ஏக்கம், அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு எம்ப்டினஸ் இன்னைக்கு தீரப்போகுது. ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் செய்ய போறார். ஆனா பேதுரு பார்ப்போமா, வீட்டுக்கு வரான். தன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில முதல் முறை நிறைய மக்கள் முன்னுக்கு நிற்கிறான். அந்த மக்கள் எல்லாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், தனக்கு தெரியாதவர்கள், அதுக்கு மேல அந்நியர்கள், யூதன் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க. ஒரு பயம் இருந்திருக்கலாம், ஒரு திகில் இருந்திருக்கலாம். ஆனால் அங்க வந்த பிறகு பேதுரு மிகவும் அருமையாக கொர்நேலியோடு கூட எப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது, இந்த காரியம் யார் இதை செய்தார் அப்படின்ட்டு பரிசுத்த ஆவியானவர் செய்தார் என்பதை ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். அதுக்கு முந்தைய ஒரு காரியம் நடந்தது. கொர்நேலியு பாருங்க, தேவனை குறித்த உயர்ந்த ஒரு சிந்தை, உயர்ந்த ஒரு அபிப்பிராயம் தேவனை குறித்து. எந்த தேவன் தெரியல, அந்த தேவனை குறித்து ஒரு உயர்ந்த ஒரு அபிப்பிராயம் அவனுக்கு இருந்தனால தேவனுடைய ஊழியக்காரன் பேதுரு வந்து டபார்னு காலில் வந்துட்டான். பேதுரு சொல்ற, இல்லப்பா ஏந்திரிப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு மனசு என்ன? பரிசுத்தம், ஒரு விசேஷித்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, செய்தியை பகிர்ந்து கொள்கிறார். தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் அதிசயத்தை செய்கிறவர். C.S. லூயிஸ் என்பவர் சொல்றார், ஆச்சரியப்பட்டேன். எதுல? மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுத்து ஆச்சரியப்படுத்த விட்டார். C.S. லூயிஸ் says, God surprised me with joy. அப்படியாகவே ஒரு மகிழ்ச்சி. என்ன நடக்குது தெரியுங்களா? கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டே இருக்கிறான். பகிர்ந்து கொண்டு இருக்க முடிக்க கூட இல்லைங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த கூட்டத்தின் மேல வந்தாராம். வந்தது மட்டுமல்ல, எல்லாரும் அந்நிய பாஷை பேசி தேவனை துதிக்க ஆரம்பித்தார்களாம். இந்த கூட வந்த பேதுருவோடு கூட சில நண்பர்கள் வந்தாங்க. என்ன அடிப்பட பொறுமை என்னமோ தெரியல, சேர்ந்து அடிபடுவோம் அப்படின்ற கூட வந்திருக்கலாம். இருக்கட்டும், அந்த கூட்டம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அந்நியர்கள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் விழுந்தாரா, அந்நியர்கள் மேலும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டு போனார்கள். அமேசிங் என்கவுண்டர், ஆச்சரியமான ஒரு குறுக்கிடல். பரிசுத்த ஆவியானவர், பிரைஸ் காட், அருமையான ஒரு காரியங்களை செய்கின்றார். ஒரு அந்நியனுக்கு சுவிசேஷம் தேவை. பாருங்க, எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான். நான் ரட்சிப்படைய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே, அதுதான் அவனுக்கு குறை. சோ நல்ல நீதிமான்கள் இருக்கிறாங்க. பலருக்கு உதவி செய்யணும், பண உதவி, பொருள் உதவி, ஆகாரம் கொடுக்கணுன்றவங்க இருக்கிறாங்க. அதன் மூலமாக ரட்சிப்பு அடைந்துருவோம், அதன் மூலமாக தேவனிடத்தில் ஒரு கிருபை பெற்றுக்கொள்ளும் சொல்லுகிறவர் இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, நீ செய்ய முடியாது, நீ விசுவாசிக்கணும். அந்த விசுவாசிக்கிறது ஒரே நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே. அந்த காரியம்தான் கொர்நேலியுவுக்கு இல்லை. பேதுரு வந்தாரு, சொன்னாரு, ஆவியானவர் விழுந்தாரு, எல்லாரும் அந்நிய பாஷை பேசி தேவனை மகிமைப்படுத்தினாங்களாம். பிரைஸ் காட். இந்த நேரம் வரை யூதர்கள் இயேசு கிறிஸ்துவும் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பும் பரிசுத்தாவின் அனுபவம் யூதர்களுக்கு மட்டுமே என்று தவறு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குறுகிய மனப்பான்மை வைத்திருந்தார்கள். இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சிந்தையை திறந்தார், அவருடைய இருதயத்தை திறந்தார், அவருடைய கண்களை திறந்தார், அவருடைய நோக்கத்தை திறந்து வித்தியாசம். பரிசுத்த ஆவியானவர் தேவன் செய்யும் காரியம் மனிதனுக்கு கொஞ்சம் அப்பாற்பட்டதுதான். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். தேவ ஜனமே,
கர்த்தருக்குள் ஒரு கிரேக்கன் இல்லை, கர்த்தருக்குள் தாழ்ந்த ஜாதி இல்லை, கர்த்தருக்குள் உயர்ந்த ஜாதி இல்லை, கர்த்தருக்குள் விசேஷித்த ஒரு ஜாதி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில அப்படிப்பட்ட ஒரு மகிமையை நாம் உண்டு பண்ணணும். பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பு சபையை எபேசு சபைக்கு எழுதுகிற நேரத்தில் 3வது அதிகாரத்தில் சொல்கிறார், இந்த யூதர்களும் அந்நியர்களும் சேர்ந்து ரட்சிப்புக்குள் வர வேண்டும் என்ற திட்டம் பெரிய ஒரு மர்மம், பெரிய ஒரு ரகசியம். நமக்கு ரகசியம், ஆனால் தேவனோ இந்த பூமி உலகம் உருவாகும் முன்னே இப்படிப்பட்ட தீர்மானத்தை வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து வந்தார். For God so loved the world. உலகத்தை நேசிக்கிற ஆண்டவர் வந்தார், உலகத்துக்காக மரித்தார். ஞாபகம் இருக்கட்டும், ஒரு கூட்டம் மக்களை மட்டுமல்ல, யாரை சந்தித்தாலும் சுவிசேஷம் அவர்களுக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சிந்திக்க வேண்டிய காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நம்பர் 1, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்முடைய சபைகள்ல சில காரியங்கள் தவறாய் நாம் கற்றுக்கொள்ளலாம், சரியானதை கற்றுக்கொள்ளலாம். இதுல ஒரு காரியம், அந்நிய பாஷையை குறித்து இன்னுமாக பல சபைகள் பயந்து இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனத்தை குறித்து ரொம்ப திகில் அடைந்து இருக்கிறாங்க. தேவ ஜனமே, நாம் நம்மை தாழ்த்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். என்ன, அந்த புதிய உண்மை வரும் பொழுது நம்ம கற்றுக்கொண்ட தவறுகளை சரிப்படுத்திக்கலாம். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறது வேதத்தின் அடிப்படையில் உண்மை. அந்நிய பாஷை பேசுகின்றது வேதத்தின் அடிப்படையில் உண்மை. தேவனை அந்நிய பாஷையோடு கூட துதிப்பது உண்மை. தீர்க்க தரிசனம் வேதத்தின் அடிப்படையில் உண்மை. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அழகான விசித்திரமான வரங்களை வைத்து விசுவாசிகள் திருச்சபை வளரத்தக்க அந்த வரங்கள் உண்டு என்பது உண்மை. வேதத்தின் அடிப்படையில் உண்மை. நம்ம கற்றுக்கொள்வோம், நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தானே கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு தானே கொடுத்தாரு. பிரைஸ் காட். அது இன்னொரு காரியம். கிறிஸ்தவன் இவன் தான் கிறிஸ்தவன், மற்றவங்க கிறிஸ்தவன் அல்ல அப்படின்ற எக்ஸ்க்ளூசிவிசம் இல்லைங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் மரித்தார். விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வர முடியும். ஜெபிப்போமா? என் ஆண்டவராகிய கர்த்தாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள்ல கூட ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய ஆச்சரியமான விசித்திரமான வழிநடத்தலை நாங்கள் கேட்டு நான் பூரிப்படைகின்றேன். ஸ்தோத்திர ஆண்டவரை. ஒரு நாள் அந்நிய பாஷையை குறித்து எவ்வளவு எதிர்ப்பு காட்டினேன். அந்நிய பாஷை குறித்து எவ்வளவு குழப்பமா இருந்தேன். ஆயினும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் நிமித்தம், உம்முடைய இரக்கங்கள் நிமித்தம், பெரிய மனசு நிமித்தம் எனக்கு சின்ன பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரி ஆண்டவரே என்னோடு கூட உட்கார்ந்து எனக்கு கற்றுக் கொடுத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான பிள்ளைகளோடு கூட அந்த ஒரு உண்மையை தாங்க. வரங்கள் மட்டுமல்ல, அந்நிய பாஷை முக்கியம், அந்நிய பாஷை அவசியம், அந்நிய பாஷை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு உணர்வை கொடுங்க. இந்த லெந்து காலங்களை பிரைஸ் காட், அந்நிய பாஷை எனக்கு கொடுங்க என்று கேட்கின்ற ஒரு ஜபம் சபையிலிருந்து எழும்பட்டும், என் மக்கள் இதயத்திலிருந்து எழும்பட்டும். ஆண்டவரே, ஆவியானவரே, அபரிவதமாக மக்களை சந்தித்து தாங்க, ஒரு எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. தீர்க்க தரிசனம் கூறும் ஒரு சந்ததியாய் திருச்சபையை மாற்றுங்க ஆண்டவரே. தீர்க்க தரிசனம் சொல்லி ஆண்டவர், எங்க மரணம் உண்டோ அங்க ஜீவன் வரட்டும், எங்க நம்பிக்கை இல்லையோ அங்க நம்பிக்கை வரட்டும், எங்க நாளை இல்லையோ நாளை வரட்டும் என தரிசனம் மற்ற இடத்துல மக்கள் சீர்கட்டு போவாங்களாமே. தரிசனத்தை கொடுங்க, தீர்க்க தரிசனத்தை கொடுங்க. சபைய நாளைய வாழ்க்கையை மக்களுக்கு கொடுக்க நீர் கிருபை தாங்க. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னுமாக பரிசுத்த ஆவியானவருடைய ஆச்சரியமான அதிசயமான வழிநடத்தலை நாங்கள் கற்றுக்கொண்டு அவர் வழிநடத்தலுக்குள் நாங்கள் செல்ல கிருபை தாரும். சகல துதிகான மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.